ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். உருளைக்கிழங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணியிருந்தேன். டீப் ஃப்ரைலாம் பண்ணல, சேலை ஃப்ரை தான் பண்ணினேன். 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன். ரெண்டு பொருள் தான் சேர்த்தேன். நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. இதான் செகண்ட் டைம் பண்ணுறேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும், மறுபடியும் செய்யலான்ட்டு எங்கள் அம்மா அப்பா வந்திருந்த அன்னைக்கே செஞ்சிருந்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட அம்மா நான் செய்யும்போது பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னென்னலாம் சேர்க்கணும்னு எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுமா, கரம் மசாலா போடணுமா, கறி மசாலா தூள் போடணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா எதுவுமே இதெல்லாம் சேர்க்கவே வேண்டாமா, நான் செய்கிறத பாருங்கள், இதே மாதிரி அப்பாவுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்க ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் அதையும் பாதியாக கட் பண்ணிட்டேன். வதக்கும் போது உடஞ்சி போயிடும், நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளிச்சு விட்டேன். வடைச்சட்டி வச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட சிம்மில் வச்சுட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலரி விட்டுற மட்டும் விட்டுறவே கூடாது. 5 நிமிஷம் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முக்காப்பதான் உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் முழுசாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு கிளறினதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணாமல் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு மேலே இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்மூத்தாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.